காலனி லட்சுமணன் முதல் பெருங்குடி மாரிச்சாமி வரை வேம்பத்தூர் முருகன் வரை சாதிய படுகொலைகள் தொடருதுபார் பதிவு செய் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டப்படி வழக்கு பதிவில்ல மனசில்ல உயர்முறைப்படுத்த மனசில்ல சிவகங்கை ஆட்சியருக்கு மனசில்ல பாதுகாக்க வக்கில்ல கைது செய் காவல்துறையில் உள்ள சாதி வெறி பிடித்த நீங்க திருப்பி இந்த அக்கௌண்ட்ஸ் மட்டுமே பேசுறீங்க சார். அவங்க குற்றவாளிகளுடைய போராட்டம் கொலை முயற்சி செய்த அந்த குற்றவாளிகளில் 2 பேரை இதே போலீஸ்காரங்க என்கவுண்டர் பண்ணவங்க தான். ஆலின் போலீஸ்கார சுட்டு கொண்டாந்து வழக்கில் என்கவுண்டர் பண்ணவங்க தான் முக்கியமான குற்றவாளிகள். இப்ப முருகனை 7 முறை நடந்தும் பாதுகாப்பு கொடுக்காம இருந்ததுனால சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில SC/ST சட்டத்தின் அடிப்படையில் துப்பாக்கி உரிமை வைத்துக் கொள்வதற்கு உரிமை என்கிற அந்த புரொவிஷன் அடிப்படையில் நாங்கள் வழக்கு போட்டோம். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை முருகனுக்கு துப்பாக்கி வைத்துக் கொள்வதற்கு கலெக்டர் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஆனால் சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் விசாரிக்கவே இல்லை, உங்களுக்கு ஆயுதம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முருகனுடைய அந்த நீதிமன்ற உத்தரவை ரெஃப்யூஸ் பண்ற அளவுக்கு கொடுக்க முடியாது ரிட்டன்ல ஒரு மனுவை கொடுக்குறாங்க. அவர் கெஞ்சிறாரு, கதறாரு. முருகனை அழைத்து கொண்டு சென்னைக்கு சென்றோம். சென்னையில் அந்த துப்பாக்கி உரிமம் கொடுக்கக்கூடிய செக்ரட்டரியை அரசு செயலரை சந்தித்து இவருக்கு நாங்கள் துப்பாக்கி கொடுங்க அப்படின்னு அங்கேயும் கேட்டு பார்த்தோம். யாருமே உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கப்படல. கடந்த மாதம் என் உயிருக்கு ஏதாவது நடந்தால் அதற்கு சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவரும் எஸ்பியும் தான் காரணம் சொல்லி அவர் போர் அனுப்பியிருக்கிறார். டிஜிபிக்கு அனுப்பியிருக்கிறாரு, சீஃப் செக்ரட்டரி போர் அனுப்பியிருக்கிறார். இதுவரை நடக்கப்படல. நேத்து அவர் கொலை நடந்திருக்கு. நேத்து கூட முருகன் அந்த பொய் வழக்கில் போடப்பட்ட அந்த வழக்குக்கு சிவகங்கை நீதிமன்றத்தில் ஆஜராயிட்டு அங்கே சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நேரடியாக சென்று மனைவியும் மகனையும் அழைத்து ஒரு புகார் கொடுக்கிறார். அது என்ன சொல்றாருன்னா, நான் கொலை செய்ததாக சொல்லப்படுகிற அந்த வழக்கு அது சிபிஐ விசாரிக்கணும், அது பொய் வழக்கு, ஆக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்கன்னு சொல்லி தான் அவர் மனு கொடுக்கிறார். அவர் கொலை செய்திருந்தால் தான் வழக்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு கொடுக்க சொல்லி பாதிக்கப்பட்டு சொல்லுவாரா? ஆக திட்டமிட்டு இந்த படுகொலை நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த படுகொலையில் சம்பந்தப்பட்டது 10க்கும் மேற்பட்ட சாதிய கும்பல். அது மட்டுமல்ல, எஸ்பியும் கலெக்டரும் வேண்டுமென்றே கடமையை புறக்கணித்த குற்றத்திற்காக SC/ST வழக்கின் அடிப்படையில் செக்ஷன் 4 போடணும் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கிறோம். அதையெல்லாம் போட்டு இன்றைக்கு வழக்க கொடுத்துருக்குறாங்க. அந்த முதல் தகவல் அறிக்கையில் கலெக்டரையும் எஸ்பி சேர்த்திருக்கிறாங்க, கண்டென்ட்ல வருது டிஎஸ்பி சேர்த்திருக்கிறாங்க. அவர்களையும் குற்றவாளியாக சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் கொடுத்த அந்த தகவல் அடிப்படையில் சேர்த்திருக்கிறாங்க. இப்போ எங்களுடைய டிமாண்ட் என்பது அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும். இது முக்கியமான டிமாண்ட். எஸ்பியும் கலெக்டர் மேலே செக்ஷன் 4 போட்டு அவங்க 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணி அவங்க மேல விசாரணை மேற்கொள்ள வேண்டும். எஸ்பி மேலையும் கலெக்டர் மேலையும் நடவடிக்கை எடுக்க தவறினால் இது எங்களுடைய 2வது டிமாண்ட். குற்றவாளி அனைவரும் மீதும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் வழங்கப்படணும். அந்த குடும்பத்தினருக்கு அரசு வேலை கொடுக்கணும், இல்லாட்டினா பென்ஷன் கொடுக்கணும். இதெல்லாம் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. அது மட்டுமல்ல, 40 குடும்பங்களைச் சேர்ந்த வேம்பத்தூர் தலித் மக்கள் அங்கே குடியமர்த்தப்பட வேண்டும்.
அந்த 40 குடும்பங்களைச் சேர்ந்த குடும்பங்களுக்கு இதுவரை இழப்பீடாக 7 வருஷத்தினுடைய இழப்பீடாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலாய் 10 லட்சம் ரூபாய் நிவாரணத்தை அரசு கொடுக்கணும். இது கலெக்டரும் எஸ்பியும் பண்ண தவறின் விளைவு இன்றைக்கு இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் எங்களுடைய முக்கியமான டிமாண்டாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். என்னங்க, இதுவரை பாடி நாங்கள் வாங்கல, இதுவரை பாடியை வாங்க போறது கிடையாது. இந்த டிமாண்ட் எல்லாம் குறைந்தபட்சம் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேறுகிற வரை இந்த போராட்டம் கொண்டு செல்வோம். முருகன் 7க்கு மேற்பட்ட முறையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தனக்கு ஒரே ஒரு லைசன்ஸ் வேணும்னு கேட்டார். பீகாரிலையும் உத்தரப்பிரதேசத்திலையும் தலித் மக்களுக்கு ஆபத்து என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் துப்பாக்கி கொடுக்குது, லைசன்ஸ் கொடுக்குது, சட்டத்தில் இருக்கு. ரன்வீர் சேனாவுக்காக தலித் மக்களுக்கு துப்பாக்கி கொடுத்த அரசாங்கங்கள் இருக்கு. ஆனால் சிவகங்கையில மட்டும் கிட்டத்தட்ட 58 பேர் துப்பாக்கி வச்சிருக்கிறான். அதுல பெரும்பாலும் ரவுடி துப்பாக்கி வச்சிருக்கிறான், கொள்ளைக்காரன் துப்பாக்கி வச்சிருக்கிறான், அரசியல்வாதி துப்பாக்கி வச்சிருக்கிறான். ஆனா ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஜாதி ரீதியா தனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றதுனால சிவகங்கை மாவட்டம் துப்பாக்கி கொடுக்க இதுவரை மறுத்திருக்கு.